செய்வோமா? பெரிய எண்ணை வட்டமிடுக. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க சாமி. அதில் எது பெருசோ அந்த நம்பரை நாம் வந்து ரவுண்ட் பண்ண வேணும். 69 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்க பாரு, 105 105 65 கொடுத்துருக்காங்க. 65 சாக்லேட் இருக்குது, 105 சாக்லேட் இருக்குது. ரெண்டில் எது பெருசு? 100க்கு மேலே இருக்கிறதுனால இதுதான் பெருசு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மு 112 இருக்குது, இன்னொன்று 94 இருக்குது. இது 100க்கு கீழே, இது 100க்கு மேலே இல்லையா? 112 சாக்லேட், இது 94 சாக்லேட் தான். அப்போ இதுதான் பெருசு. அடுத்தது பார்த்தோம்னா இங்கே 87 இருக்குது, 100 இருக்குது. இது 2 எழுத்து தான், இது 3 டிஜிட்டில் இருக்குது. 100 தான் பெருசு. அப்போ 100 நம்ம ரவுண்ட் பண்ணணும். அடுத்தது 101 இருக்குது, இன்னொன்று 99 இருக்குது. இது 100க்கு மேலே இருக்கிறதுனால அதைத்தான் நம்ம ரவுண்ட் பண்ண வேணும். அடுத்தது இங்கே பார்த்தோம்னா 234, இன்னொன்று 527. இந்த கடைசி டிஜிட் ரெண்டையும் கம்பேர் பண்ணு. 2 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? 527 செலக்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 342, 176. இந்த கடைசி டிஜிட்டு 3 1ஐயும் கம்பேர் பண்ணு. 3 பெருசா 1 பெருசா? 3 தான் பெருசு. அப்போ நம்ம 342 செலக்ட் பண்ணணும். அடுத்தது 618, 681. இரு சாமி, இங்கே அழிச்சிக்கலாம், அழிச்சிட்டு சொல்லித்தரேன். பார்த்தோம்னா 618 இருக்குது, இன்னொன்று 681 இருக்குது. கடைசி டிஜிட்டு கம்பேர் பண்ணோம்னா அது எப்படி இருக்குது? 2 ஒன்றா இருக்குது. அதுக்கடுத்து இருக்கிற டிஜிட்டை கம்பேர் பண்ணு. 1 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. அப்போ 681 நம்ம என்ன பண்ணணும்? ரவுண்ட் பண்ண வேணும். எது பெருசுங்க? 681 பெருசு. அடுத்தது 918 இருக்குது, இன்னொன்று 981 இருக்குது. கடைசி டிஜிட் கம்பேர் பண்ணோம்னா 1 இருக்குது. அதுக்கடுத்து இருக்கிற டிஜிட்டை கம்பேர் பண்ணோம்னா எது பெருசு? 8 தான் பெருசு. அப்போ 981 பெருசு. அடுத்தது கீழே வந்தோம்னா 324, அதுக்கப்புறம் 105. 324, 105 இருக்குது. 3 பெருசா 1 பெருசா? 3 தான் பெருசு. அப்போ 324 நம்ம குறிக்கணும். அடுத்தது 801 இருக்குது, இன்னொன்று 810 இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த டிஜிட்டும் ஈக்குவலாக இருக்குது. 0 பெருசா 1 பெருசா? 1 தான் பெருசு. அப்போ 810 நம்ம குறிக்க வேணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 594 இருக்குது, 522 இருக்குது. 5 2ம் 1 தான். 2 5மே ஒரே அளவு தான் இருக்குது. 9 பெருசா 2 பெருசா? 9 தான் பெருசு. அப்போ நம்ம 594 குறிச்சிட வேணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்க குறிச்சிக்கல. இதில் எது பெருசு? 100 பெருசு. இதில் 101 பெருசு. இதில் பாரு என்ன இருக்குது? 817 இருக்குது, இன்னொன்று 798 இருக்குது. 798 இருக்குது. வழக்கம் போல் கடைசி நம்பரை பாரு. 7 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. அப்போ அதை நம்ம குறிச்சிட வேணும். அதுக்கடுத்தது இங்கே சிறிய எண்ணை வட்டமிடுக. 2ல் எது சின்னதோ அதை வட்டமிட சொல்கிறாங்க. இப்போ இது பாரு, 75 100 விட சின்னது. 100 இருக்குது, 75 இருக்குது. அப்போ நம்ம எதை வட்டமிடணும்? 75 வட்டமிடணும். அதுக்கடுத்தது இதில் பாரு, 100க்கு மேலே இருக்குது, 102. இது 100க்கு கீழே இருக்குது, 98. அப்போ நம்ம எதை வட்டமிடணும்? 98 வட்டமிடணும். அதுக்கடுத்தது இது 100க்கு மேலே இருக்குது, இது 100க்கு கீழே இருக்குது. அப்போ 95 வட்டமிடணும். இது 100க்கு மேலே இருக்குது, இது 100க்கு கீழே இருக்குது. அப்போ 97 வட்டமிடணும். இது பார்த்தீங்கன்னா இங்கே இது பார், கடைசி டிஜிட் கம்பேர் பண்ணணும்டா. 269, 394. கடைசி டிஜிட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா எது பெருசு? 3 தான் பெருசு, 2 சின்னது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 269 மார்க் பண்ணிடணும். அடுத்தது பாரு, இங்கே 527 இருக்குது, 812 இருக்குது. கடைசி டிஜிட் பாரு, எது பெருசு? 5 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. அப்போ சின்னதை நம்ம என்ன பண்ணிட வேணும்? கலர் பண்ணிட வேணும். 527 கலர் பண்ணிட வேணும். அதுக்கடுத்தது இங்கே 791 இருக்குது, 520 இருக்குது. கடைசி டிஜிட்டை கம்பேர் பண்ணி எது சின்னது? 520 தான் சின்னது. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? இதில் கலர் பண்ணிடணும். அதுக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 7 பெருசு, 7 ரெண்டுமே 7ல் தான் இருக்குது. 753, 735. இது பாரு, 5 பெருசா 3 பெருசா? 5 தான் பெருசு. அப்போ சின்னது எது? 735. அடுத்தது பார்த்தீங்கன்னா 818, 900 இருக்குது. கடைசி டிஜிட்டை கம்பேர் பண்ணு. 8 பெருசா 9 பெருசா? 9 தான் பெருசு. அப்போ சின்ன நம்பர் என்ன? 818.
அடுத்தது 292 223 இருக்குது. இப்போது கடைசி டிஜிட் ரெண்டும் ஒன்றா இருக்குது. 9 பெருசா 2 பெருசா? 9 தான் பெருசு. அப்போ சின்ன நம்பர் என்ன? 223. அதுக்கடுத்தது 990 இருக்குது, 909 இருக்குது. கடைசி டிஜிட் ரெண்டும் 1. அதுக்கடுத்து இருக்கிற டிஜிட்டை பாரு, 1 9 இருக்குது, 1 0 இருக்குது. அப்போ எது சின்னது? 0 இருக்கிறது தான் சின்னது. அடுத்தது எண்களை ஒப்பிட்டு பெரிய எண்ணை எடுத்து எழுதுக அப்படிங்கிறான். ஸோ வழக்கம் போல் கடைசி டிஜிட்டை கம்பேர் பண்ணுவேன். ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்த டிஜிட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 1 1ன்னு இருக்குது, இன்னொன்று 7ன்னு இருக்குது. 1 பெருசா 7 பெருசா சாமி? 7 தான் பெருசு. இப்போ 270ன்னு எடுத்து எழுதிடணும். அடுத்தது இங்கே வந்து கடைசி டிஜிட் ரெண்டும் 1 இருக்குது. அதுக்கு அடுத்த டிஜிட் 1 0 இருக்குது, இன்னொன்று 8 இருக்குது. 0 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. அப்போ நம்ம எதை எடுத்து எழுதிடணும்? 180 எடுத்து எழுதிட வேணும். அடுத்தது கீழே வந்தோம்னா 234 இருக்குது, 143 இருக்குது. 234 143. ரெண்டில் 2 பெருசா 1 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ நம்ம 234 எடுத்து எழுதிடுவோம். அடுத்தது பாரு, 111 இருக்குது, 222 இருக்குது. கடைசி டிஜிட்டை கம்பேர் பண்ண 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ நம்ம எதை எடுத்து எழுதுவோம்? 222 எடுத்து எழுதிட வேணும். அவ்வளோதாங்கண்ணே. இன்னொரு முறை புரியலைன்னா நிதானமாக போட்டு கேளு, புரியும். மறுக்கா இன்னொரு முறை லிசன் பண்ணினா ஈஸியாக புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, எது பெருசை மாத்திரம் நம்ம எடுத்து எழுதணும். இதில் சின்னதை மாத்திரம் எடுத்து எழுதணும்.